எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம வந்து வெண்பொங்கல் தான் பார்க்க போகிறோம். விட்டுங்கோ, குக்கரில் ஜலம் கொதிக்க வச்சுருக்கேன். அரிசியும் பருப்பும் களைஞ்சி இதில் வச்சுட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் பரபரப்பாக இருக்குது, அதனால் உங்களுக்கு ஒன்று ஒன்றா காட்டுறேன். இருமா, மூடியாச்சு. இப்போ பொங்கலுக்கு என்ன வேணும்னு காட்டுறேன். பச்சரிசி 300 கிராம் எடுத்துட்டுருக்கேன். இந்த படியால் முக்காப்படி எடுத்துட்டுருக்கேன். இதுக்கு பயத்தம்பருப்பு சரி சமனாக போடணும். இது முக்காப்படின்னா இதுவும் முக்காப்படி தான் போடணும். நீங்கள் என்ன மாமி அரைப்படி எடுத்து வச்சுருப்பேன். நான் முக்காப்படி இதில் போட்டு குக்கரில் வச்சுட்டேன். அப்போ 1 கப்பு அரிசினா 1 கப்பு பருப்பு. கரெக்ட், சரிக்கு சரி போடணும். பொதுவாக ஹோட்டல்கள்லாம் என்ன பண்ணுவான்னா 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் தான் பயத்தம்பருப்பு போடுவாள். ஆனால் நம்ம அதில் அப்படி இல்லை. 1 டம்ளர் அரிசி போட்டேன்னா 1 டம்ளர் பருப்பு போடுவேன். அந்த மாதிரி போட்டு இது ரெண்டையும் ஒன்றா போட்டு ஒரு தடவை களைஞ்சா போகும். சாதாரணமாக நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ வைஷ்ணவாளாக இருந்தால் 4 தடவை களைவா, சைவமாக இருந்தால் 3 தடவை களைவா, அப்படிலாம் கணக்கு இருக்குது. நம்ம அப்படியெல்லாம் களைய வேண்டாம். அரிசி களையிற மாதிரி இது வந்து நம்ம வந்து ஒரு தடவை களைஞ்சா போகும். ஒரு தடவை களைஞ்சி எடுத்து வச்சுட்டுலாம். ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு தடவை களைஞ்சி அதையும் அது இன்னொரு தடவையும் களைஞ்சி 2 தடவை களைஞ்சி இப்போ எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஏன்னா முடக்கத்தான் ரசம் போட போகிறோம் இல்லையா, அதுக்கு தேவைப்படும். அதுக்காக வேண்டி நான் எடுத்து வச்சுட்டுருக்கேன். இல்லைனாலும் இந்த முதல் தடவை களைஞ்ச ஜலத்தை கூட எடுத்து வச்சுக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லது தான். ஏன்னா கழநீர் ஒன்றும் கெடுதலான சமாச்சாரம் கிடையாது. அதில் ஏகப்பட்ட மருத்துவம் இருக்குது. அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்பேன், மாமி என்ன மாமி அரிசி என்னமோ மாதிரி பழுப்பாக இருக்கே அப்படின்னு. இது நான் வந்து களஞ்சேரியில் வாங்கியிருக்கேன். இந்த பட்டை தீட்டாத அரிசின்னு சொல்லுவா, பார்த்துக்கோங்க. அது இதில் உரங்குறோம் அதெல்லாம் போட மாட்டாவா, ஹோமம்லாம் பண்ணி அந்த சாம்பல் தான் போட்டு தயார் பண்ணுறா. அதனால இது நல்ல சத்தான அரிசி. இது அந்த அரிசி நல்ல பழைய அரிசியாக வேற கொடுக்குறா. அதனால் களஞ்சேரி அரிசி தான் இது. சரி, இப்போ அரிசியும் பருப்பும் போட்டு நம்ம குக்கர் வச்சுருக்கோம் இல்லையா, நான் வந்து இதில் 6லேருந்து 7 விசில் விடுவேன். ரொம்ப அவசரம்னா 6லேயே ஆஃப் பண்ணி விட்டுருவேன். இல்லை கொஞ்சம் பொறுமையாக பண்ணலான்னா 7 விசில் விடுவேன். பொங்கல்ங்கிறது நன்னா குழவாக தான் சாப்பிட்ணும். அதனால் 7 விசில் விட்டுடுவேன். அதுக்கப்புறம் மிளகு ஜீரகப்பொடி 2 ஸ்பூனு, அப்புறம் நெய், அதெல்லாம் நான் அப்புறம் காட்டுறேன். இப்போ இதை பார்த்துக்கோங்க. அரிசி பருப்பு சொன்ன தண்ணி ஜலம் வந்து என்ன பண்ணுவேன்னா, இப்போ இது வந்து இதில் போட்டிருக்கேன் இல்லையா, இதை வந்து 2 டம்ளர்னு கணக்கு பண்ணுவேன். மொத்தத்துக்கு நம்ம வந்து இப்போ இது 1.5 கப்பு போட்டிருக்கேன். இது அரிசி 1.5 கப்பு, பருப்பு 1.5 கப்பு, மொத்தம் 3 கப்பு போட்டிருக்கேன். 3 கப்புக்கு நான் 7 சொம்பு ஜலம் விடுவேன். அதாவது ஒன்றுக்கு 6 கப்பு. ஆமாம், 1க்கு 2 விடுவோம் இல்லையா. சாதம் வடிக்கிறதுனா 1க்கு 2 விடுவோம். எக்ஸ்ட்ராவாக 1 சொம்பு கூடுதலாக விடுவேன். அதான் 6ங்கிற இடத்துல 7 குத்துவேன். குத்திட்டு விசில் வந்து 6 அல்லது 7 அப்படி விசில் விடுவேன். அது நன்னா குழவாக ஆகிடும். அதுக்கப்புறம் மிச்சத்தை பார்க்கலாம். இப்போ வெயிட்டையும் எடுத்து வச்சுட்டோன்னா நல்லா கொஞ்சம் இந்த ஸ்ட்ரீம் வரணும், வர விட்டு வெயிட் பண்ணணும். ஏன்னா இதில் ஏதாவது அடைச்சிருந்தது இன்னும் அடைக்காது, க்ளீனாக பண்ணி தான் போடுவோம். இருந்தாலும் ஒரு தடவை அந்த நல்லா கொஞ்சம் லேசாக விசில் வர விட்டு இது அந்த ஸ்ட்ரீம் வர விட்டு நம்ம வெயிட் போட்டோம்னா நல்லாயிருக்கும். ரெண்டாவது இந்த கேஸ்கட் இருக்கு இல்லையா, அதை நல்லா அலம்பிட்டு கொஞ்சம் இழுத்து போட்டோம்னா இங்கெல்லாம் வெளியில் எதுவும் வெளியேறாது. அதுவுமே கேஸ்கட்டை ஃப்ரிட்ஜோடைய ஃப்ரீசர் இருக்குது பார்த்தல, ஃப்ரீசர் பாக்ஸு, அதுக்குள்ளே அதை போட்டேன்னா இன்னும் நாள் பட வரும் அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஆற்றுலலாம் ஜலத்தில் தான் போடுவோம். உங்களுக்கு தான் தெரியுமே, நம்ம ஆற்றுல ஃப்ரிட்ஜெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன்னு. நம்ம ஆற்றுல வெறும் பச்சை தண்ணியில் போட்டு வைப்பேன். நீங்கள் ஃப்ரிட்ஜெல்லாம் இருக்கிறவன்னாக்கா ஃப்ரீசர் பாக்ஸில் கூட ஆனால் நல்லா அலம்பிட்டு பத்து இல்லாமல் அதுக்குள்ளே நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். கத்திரிக்காய் கொத்து பார்க்க போகிறோம். 1 ஸ்பூன் நல்லா நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. இது பாருங்க, நல்லா ஃபுல்லாக இப்படி தடவிடுங்க. இதை வந்து விறகடுப்பு கரியடுப்பில் எல்லாம் சுட்டு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அதெல்லாம் பண்ணலை, கேஸ்லேயே தான் காட்டுறேன். நீங்கள் வந்து ஒரு கிடுக்கியால் பிடிச்சிக்கோங்க. இந்த பாருங்க, இப்படி தான் பிடிச்சிக்கணும். இல்லைன்னா இது உள்ளுக்குள்ளே ஒரு கம்பியை சொருகிடலாம். நீங்கள் கோணி ஊசி இருக்கும் இல்லையா, கோணி ஊசி அந்த மாதிரி ஏதாவது வச்சுருந்தேன்னா அதை இது உள்ளுக்குள்ளே சொருகிட்டு அப்படியே இப்படி பிடிச்சி வாட்டலாம்.
இந்த சாப்ஸ்டிக்லாம் இருக்குல்ல, ஆ அந்த மாதிரி மரக்குச்சியெல்லாம் சரி பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெரிய குச்சியாக நீளமாக இருந்ததுன்னா கையை சுடாதைக்கு இருக்கும். சரி, இப்போ எனக்கு ஒரு டவுட்டு. ம் கத்திரிக்காயில உள்ள பூச்சி இருக்குமா? ஆமாம். இப்படி மொத்தமாக சுட்டா பூச்சி இருக்கா இல்லைன்னு எப்படி தெரியும்? கத்திரிக்காயை பார்த்தாலே தெரியும். எக்ஸ்பர்ட்டுகளுக்கு எல்லாமே தெரியும். அந்த சமையல் எக்ஸ்பர்ட்டுகள் இருக்காங்கன்னா அவளுக்கு கத்திரிக்காயில் பூச்சி இருந்ததுன்னா அதுலேயே ஓட்டை இருக்கும். ரெண்டாவது இவ்வளவு வாலிப்பமாக இருக்காது அந்த கத்திரிக்காய், பார்த்தாலே தெரியும். அதனால நம்ம அந்த மாதிரி இல்லாததான் நம்மளே எடுத்துக்க போகிறோம். இப்படி நல்லா பெருசாக இருக்கணும். இந்த கத்திரிக்காய் இல்லை, அது ஆக்சுவலாக கொத்து பண்ணுற கத்திரிக்காய்னா இருக்குது, நல்லா வயலட் கலராக நல்லா இருக்கும். அங்கெல்லாம் அதுதான் கிடைக்கும். நமக்கு தஞ்சாவூர் மாவட்டத்தில் அதுதான் கிடைக்கும். இல்லை, அதுதான் ஆத்தாத்துக்கு செடி போட்டிருப்போம். நம்ம ஆத்திலே கத்திரிக்காய் செடியெல்லாம் இருக்குது, அதுலேருந்து தான் பறிச்சுன்னு வருவோம். ஆனால் என்ன பண்ணுறது, ஆளே இல்லாத ஊருக்கு இழுப்பப்பூ சர்க்கரை என்ன இருக்கிறத தான் காமிக்க முடியும். ஏதோ ஓரளவுக்கு குட்டி கத்திரிக்காயாக இல்லாமல் பெரிய கத்திரிக்காயாக வேணுந்திருக்கா, அதை உங்களுக்கு காட்டுறேன். ஆற்றுல என்ன பண்ணுவான்னா எருமை கண்ணுட்டி இருக்கு இல்லையா, அதுக்கு வயறு வந்து நல்லா அப்படியே உப்பிக்கிண்டு வயத்தை வலிக்கும். அதுக்கு என்ன அழக்கூட தெரியாது இல்லையா, அது மேனு கத்தும். அப்போ பாட்டி என்ன பண்ணுவா, கத்திரிக்காயை நல்லா அப்படி சுட்டுவிட்டு தோலை உரித்து அந்த உள்ளுக்குள்ளே இருக்கு இல்லையா அதை எடுத்து இந்த கண்ணுக்குட்டிக்கு ஊட்டி விடுவா. ஊட்டி விட்டால் கொஞ்சம் நாளில் பார்த்தோன்னா கொண்டு போய் வெளியில் கட்டி வச்சுருப்பா. அப்படியே அது சாணி போடும் பாருங்க, அப்படியே இவ்வளோ நீளம் நாக்குப்பூச்சியாக வந்து விழும். அதுலேருந்து பாட்டி சொல்லுவா, பத்தியா வயத்தில் விழு இருந்திருக்கு, அது வந்துடுத்து பாரு அப்படின்னு. பாட்டிக்கு மாட்டு வைத்தியமும் தெரியும், வெட்டனரி டாக்டரும் கூட. ஆனால் அதெல்லாம் நான் அவ்வளோவா கற்றுக்கல, எனக்கு தெரியல. சிலது தான் அப்படி தெரியும், அது அப்படி வந்து விழும். அப்போனா வயிற்றில் பூச்சி இருந்ததுன்னா கத்திரிக்காய் சாப்பிடலாமா? ஆமாம், புழுவெல்லாம் இருந்ததுன்னா குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்தோம்னாக்கா அது வந்துடும். அதுக்காக குழந்தைக்கு இப்படியே சுட்டு வெறும் கத்திரிக்காயை கொடுத்தாலும் அது சாப்பிடாது. இப்படி தான் நம்ம பண்ணுறோம் இல்லையா, இப்போ கொச்சு அது இது இப்படிலாம் பண்ணுறோம் இல்லையா. அது கத்திரிக்காயில் ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள்லாம் இருக்குமா. கத்திரிக்காய் ஒன்றும் சாமானியப்பட்டது இல்லை. என்ன இந்த ஸ்கின் டிசீஸு அரிப்பு அது இருக்கிறவாளுக்கு தான் அது தூக்கி விடும். அவள் மட்டும் கொஞ்சம் பார்த்து சாப்பிட்ணும், மிச்ச பேர் என்னென்னா சாப்பிட்லாம். என்ன பெனிஃபிட்லாம் அது கத்திரிக்காயில்? இது வந்து கர்ப்பப்பைக்கு நல்லதும்மா. கர்ப்பப்பையில் இருக்கிற புழுவெல்லாம் எடுக்கும், கர்ப்பப்புழுன்னு சொல்லுவாள். அது இருந்ததுன்னா அவளுக்கு குழந்தை பிறக்காது. அந்த கர்ப்பப்புழு இருந்ததுன்னா அவளுக்கெல்லாம் கத்திரிக்காயை இப்படி சுட்டுட்டு நன்னா மசிச்சு அப்படியே கூட சாப்பிட சொல்லுவாள். இல்லைன்னா மோரில் போட்டு 2 உப்பை போட்டு அப்படியே கூட சாப்பிடுன்னு சொல்லுவாள், கர்ப்பப்புழு நீக்கிறதுக்கு. அப்படி சுட முடியாதுன்னு நினச்சாலும் அது பாருங்க, இப்படி இதில் எண்ணெயை வச்சுக்கோங்க, இப்படி போட்டுருங்க. போட்டுட்டு இந்த இழுப்ப சட்டிலேயே எண்ணெயை தடவிட்டு போடணும். போட்டு இப்படியும் சுடலாம். இரும்பு சட்டியில் போட்டுட்டு இப்படி சுடுங்க. இப்போ எப்படி கருகும்? நிறைய நாள் பண்ணணுமா, அப்படி வதக்கினதாம்மா கருகும். அதுக்கு இதுதானே ஈஸி, அடுத்து வச்சு டேரெக்டாக சுடுறது. அதுதான் ஈஸி. நம்ம வந்து இதில் என்னென்ன சந்தேகங்கள் கேட்பாங்களோ தெரியாது நமக்கு. ஏன்னா மக்களுக்கு இப்போ சமைக்கிறத விட சந்தேகம் கேட்குறது தான் ஜாஸ்தியாக இருக்குது. அந்த நாள்லலாம் கேட்க மாட்டோம், கேட்டாலும் பெரியவா அப்படி சொல்வா, நாங்கள் செய்வோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவா. இப்போ அப்படி இல்லையே, எல்லாத்துக்கும் சந்தேகம், எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு இது. நான் கேட்கவா? நீ கேளு. இது இரும்பு சட்டில் தான் பண்ணணுமா இல்லை வேற எதாவது பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க. அதாவது இதை சுட வைக்கிறது இரும்பு சட்டியில் சுட வச்சா நல்லதும்மா. புளியை போட்டு உப்பை போட்டு பண்ணுற சமாச்சாரங்கள்லாம் இந்த இரும்பில் போட்டு பண்ணக்கூடாது, அதெல்லாம் கச்சி போயிடும். இதை வந்து நமக்கு வறுக்கிறதுக்கு பொரிக்கிறதுக்கு அதுக்கானது தான் இரும்பு. மேலே வெடிச்சிரும் முதல்ல விட்டு என்னென்னப்போ, அதுக்கானது தான் இது. ஏன்னா இது டப் டப்புன்னு வெடிக்கும். புளி உப்பு இதில் போட்டு பண்ணக்கூடாது. இப்படி வதக்கிறதெல்லாம் பண்ணிக்கலாம். அந்த பேர் இப்படி போட்டு சிம்மில் வச்சு இதை பொறுமையாக இப்படி பண்ணணும். ஆனால் இன்றைக்கி நமக்கு பொறுமையாக பண்ணுறதுக்கு நழி இல்லை, ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுது. அதனால நம்ம என்ன பண்ணுறோம், இதை அப்படியே எடுத்துடுறோம். இது உங்களுக்காக காட்டியிருக்கேன், அவ்வளவுதான், நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த கத்திரிக்காய் நன்னா ஆறட்டும். இப்படி பெரிய கத்திரிக்காயாக இருக்கணும், கொச்சுக்கெல்லாம் பெரிய கத்திரிக்காயாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது சூடு ஆறட்டும். ஆறினோன்னா உங்களுக்கு உரிச்சு காட்டுறேன். பார்த்தீங்களா, விதை இருக்குது பாருங்கள் கத்திரிக்காயில். ஆனால் கொஞ்சம் மெலிசான விதையாக தான் இருக்குது. நல்ல முத்த விதையாக இருந்தால் அந்த கத்திரிக்காயெல்லாம் டேஸ்ட்டாகவே இருக்காது. இப்போ அது லேசாக உங்களுக்கு அரையும் குறையுமா இழுப்பு சட்டியில் சுட்டு கட்டினேன் பாருங்க அது. ஏன்னா அது சுடுறதுக்கு எனக்கு நாழி இல்லை, நீங்கள் வேணால் இழுப்பு சட்டியில் பொறுமையாக சுடுங்கோ. இது இப்படி கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா கொச்சு 2 விதமாக பண்ணலாம். இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி இப்படியும் பண்ணலாம். இதை தோலை உரிச்சிட்டு மசிச்சு இப்படியும் பண்ணலாம். இந்த 2 விதமாகவும் சேர்த்து ஒரே விதமாக உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன். நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம், இப்படி வேணாலும் பண்ணிக்கலாம், இல்லை என்ன மாதிரி வேணாலும் பண்ணிக்கலாம்.
அந்த கத்திரிக்காய் வயலட் கலரில் இவ்வளோ பெருசுக்கு இருக்கும். அது கொச்சுக்கான கத்திரிக்காய்னா பேர் கொச்சு. அப்புறம் அதில் கத்திரிக்காய் பச்சடி, அப்புறம் கத்திரிக்காய் தொகையல் எல்லாமே பண்ணுவோம். அதுக்கானது இது. அதில் விதையெல்லாம் பிடிக்கிறதுக்கு முன்னாடியே அது ஆனால் பெருசாக இருக்கும், விதை இருக்காது. அந்த மாதிரி இருக்கும் அது. அது தஞ்சாவூர் மாவட்டத்தில் தான் அது கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை சுட்டு வச்சுருக்கோம் இல்லையா, நல்லா ஆற போட்டுருங்க. நல்லா ஆற வச்சுட்டு இப்படி உரிச்சு எழுதாந்து பாருங்கள். தோலில் ஒரு இத்துணோண்டு கூட ஒட்டாது, இப்படி பேப்பர் மாதிரி வந்துடும். அது நல்லா சுடுறதுல தான் இருக்குது. நம்ம கத்திரிக்காய் ரசவாங்கியில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் போட்டுருந்தோம். எல்லா விதமான கத்திரிக்காயும் நான் எங்கள் தோட்டத்தில் வச்சுருக்கோம். ஓ, ஏதோ இங்கே இந்தியாவில் இல்லைவா, யூஎஸ்லேயோ இங்கேயோ இருக்கேன். எங்களோட இதில் எல்லா கத்திரிக்காய், நான் எண்ணெய் கத்திரிக்காய் வச்சுருக்கேன், அப்புறம் கொச்சு கத்திரிக்காய் வச்சுருக்கேன், எல்லா கத்திரிக்காயும் வச்சுருக்கேன் அப்படின்னு போட்டிருந்தா. ஓ, அவளுக்கு கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்குமா? ஆமாம். நம்ம கத்திரிக்காய் ரசவாங்கியில் ஏகப்பட்ட ரசிகர் கூட்டம். அதில் ஆமாம், ரசிகர் மன்றம் அமைச்சிருந்தாங்க எல்லோரும். ஆறாமல் எடுத்துட்டேன்னா சுடுறது எனக்கு இப்போல்லாம் கை. இப்படி நன்னா சுட்டுட்டேன்னா அது பாருங்க, துளி கூட வேஸ்ட் ஆகாது. அப்படி இருக்கும். அப்போ தான் நீங்கள் நன்னா சுட்டுருக்கன்னு அர்த்தம். பாருங்க, அவ்வளோவா விதையே இல்லை, தெரியறதா? இந்த பாருங்க, துளி ஒன்று தான் விதை தெரியறது. பாருங்க, பூச்சி இருக்கா அப்படின்னு கேட்டிய பாரு, பூச்சி இருக்கா? அதான் கத்திரிக்காயை பார்த்தாலே தெரியும். விதையே இல்லை, விதை பிடிச்சதான் பூச்சி பிடிக்கும். அதெல்லாம் இல்லையே, பூலையே உள்ளே போய் உட்காந்துரும் பூச்சி. விதை பிடிச்சதுக்கு பிறகு அது ஓட்டப்பட்டுன்னு போகிறது, பூக்குள்ளேயே உட்காந்துன்றோம்மா. அது தெரியாதா உனக்கு? எப்படி கத்திரிக்காய் ஓட்டையாக இருக்குது? அதைத்தாம்மா, பூக்குள்ளே உட்காந்துன்றோம். அது சுவாசிக்கிறதுக்காக ஓட்டப்பட்டு வச்சுருக்கோம். உள்ளுக்குள்ளேருந்து ஓட்ட போட முடியாதா? நான் வெளியிலேருந்து தான் ஓட்டப்பட முடியுமா? பூ பூக்கும்போதே அந்த தேனை குடிச்சுட்டு இருக்கும்போது டப்புன்னு மூடிடும் பூவு. அதனால அது உட்காந்துக்கும். அதுகளுக்கு அதுக்குள்ளேயே உட்காந்துக்கணுன்னு ஆசையெல்லாம் கிடையாது. பூவில் தேனை சாப்பிட்டுட்டு இருக்கோங்க, டபக்குன்னு பூ மூடின்றோம், அது உள்ளே உட்காந்துன்றோம். சரி, நம்ம இப்போ கத்திரிக்காய் கொச்சு பார்க்கறதுக்கு போவோம். இது என்னென்னா நல்லா மசிச்சுக்கணும். இப்படி கரண்டி வச்சு மசிச்சுக்கோ. அப்படித்தான் பண்ணணும். மசிச்சுட்டு காட்டுறேன். இப்போ உங்களுக்கு நான் 2 விதமான கொச்சும் பண்ணி காட்ட போகிறேன். ஒரே மாதிரியே பண்ணிவிடுவேன். நீங்கள் அதை 2ஆக பிரிச்சுக்கணும். இப்போ எண்ணெய் குத்தின்னு இருக்கோம். எல்லாம் ஒரே மாதிரி தான், கடைசியில் மட்டும் கொஞ்சம் மாறுபடுவோம், அவ்வளோதான். என்னென்ன? நல்லெண்ணெய் தான் இதுக்கு கொத்திக்கணும். கொச்சுக்கு நல்லெண்ணெய் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. இதுக்கெல்லாம் நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் தான் நல்லது. சில இதெல்லாம் சேர்மானங்கள் சேரும்போது அது உடம்புக்கு நல்லது பண்ணும். கத்திரிக்காயும் நல்லெண்ணெயும் சேரும்போது அரிப்பு இருக்கிற வழக்கு இன்னும் ஜாஸ்தி பண்ணி விட்டுரும். அவா சாப்பிடக்கூடாது. மிச்ச பேருக்கு கத்திரிக்காயும் நல்லெண்ணெயும் சேரும்போது அது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பண்ணும். அயன் சத்து ரொம்ப ஜாஸ்தி உள்ளது இது. அதனால் உடம்புக்கு சத்து கொடுக்கும். பொம்மநாட்டிகளுக்கு ரொம்ப நல்லது. ஆண்களுக்கு இல்லைன்னா அவளுக்கும் தான். எல்லோரும் சாப்பிட்லாம். ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கட்டி பெருங்காயம் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ் கருவேப்பிலையா ஒரு 5-6 கொத்து போடுங்க. இந்த இடத்துல பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நான் வத்த மிளகா தான் போடுறேன், ஆனால் கொச்சுக்கு எடுப்பானது பச்சை மிளகா தான். அதனால் பச்சை மிளகா நீங்கள் போட்டுக்கோங்க. ஒரு 2 போட்டுக்கோங்க. மஞ்சள் பொடிக்கு இதுலேயே போட்டுருங்க. திருத்தி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஒரு கத்திரிக்காயை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த கத்திரிக்காய் வாசனை வெளிப்படணும், அது வரைக்கும் வதக்கணும். நல்லா நல்லெண்ணெயில் போட்டு வதக்கின்றதுனா கமகமான்னு வாசனை வந்துடும். ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸு புளி, அதுக்கு நல்லா இவ்வளோ ஜலம் விட்டு கரைச்சி வச்சுட்டுருக்கேன். ஒரு 2 சொம்பு இருக்கும். ஜலம் போறல, இன்னும் கொஞ்சம் ஜலம் விடணும். ஏன்னா கொச்சுங்கிறது கொஞ்சம் நீர்க்க தான் இருக்கும், கெட்டியாக இருக்காது. இது வேகணும் இல்லையா, இன்னும் கொஞ்சோண்டு ஜலம் விடுவோம். இன்னும் கொஞ்சம் ஜலத்தையும் குத்திட்டேன். இப்போ என்னென்னா இது நல்லா கொதிக்கட்டும்.
இதுக்கும் இந்த நம்ம சுட்டு வச்சுருக்கோமோனோ இந்த கொத்து பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம்னா, இப்போ அதில் கத்திரிக்காயை போட்டு நம்ம நல்லா இது பண்ணிட்டோம் இல்லையா, வதக்கிட்டோம் இல்லையா, இது அப்படி வதக்கணும்னு அவசியம் இல்லை. இதுதான் நம்ம ஏற்கனவே நல்லா வாட்டி வச்சுன்னு இருக்கோமோனோ, அதனால் நல்லா இந்த பாருங்க இப்படி நல்லா பிசியணும். பிசிஞ்சு எடுத்து வச்சுட்டு அப்படியே இந்த புளியில் நம்ம கொஞ்சம் நல்லா புளி கொதிக்க விட்டு இதை நம்ம கலந்துட்டுலாம். இன்னும் என்ன தெரியுமா பண்ணுவா, பச்சை மிளகா இருக்குது பாரு, அதையும் இப்படி கத்திரிக்காய் மாரி சுட்டுப்பா. நம்ம இப்படி போட்டு கூட வதக்க மாட்டா. இந்த கொத்து பண்ணுறதுக்கு பச்சை மிளகாயும் நல்லா அடுப்பில் சுட்டுருவா, நல்லெண்ணெயை தடவி சுட்டு அதையும் இதே மாதிரி நல்லா கத்திரிக்காயோட சேர்த்து அந்த 2 பச்சை மிளகாய் இந்த கத்திரிக்காய் இதை போட்டு நல்லா பிசிஞ்சிருவா. பிசிஞ்சிட்டு அதில் சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். வேணா அந்த மாதிரியும் பண்ணி பாருங்க. ஆனால் இதுக்கு பச்சை மிளகாய் தான் எடுப்பு. இப்போ நம்ம நல்லா அந்த பாருங்க நல்லா அப்படி பிசிஞ்சு வச்சுட்டாச்சு. வாழைப்பழம் மாதிரி இருக்குது. ஆமாம், நல்லா அப்படி பிசிஞ்சு எடுத்துட்டோம். இது பெரிய கத்திரிக்காயாக இருந்தால் தான் இந்த மாதிரி உங்களுக்கு வரும். குட்டி கத்திரிக்காயெல்லாம் இப்படி வராது. அப்புறம் இது நல்லா ஒரு 4 நாள் ஒரு 5-6 கொதி வர விட்டு நம்ம இதை சேர்த்துக்கலாம். இந்த இது பண்ணுறதுக்கு ரொம்ப நாழி ஆகாது. இந்த மாதிரி வாட்டிட்டு பண்ணுறோம் பாரு, டக்குன்னு ஆகிடும் அது. இது கொஞ்சம் அந்த கத்திரிக்காய் திருத்தி போட்டிருக்கோம் இல்லையா, அது வேகிறதுக்கான டைம் நம்ம கொடுக்கணும் அதுக்கு. இதுக்கு அப்படி இல்லை, உடனே ஆகிடும். அவசரம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இது அந்த திருத்தி போட்டிருக்கிறத விட டேஸ்ட்டும் இதுதான் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கொத்து. பொதுவாக அந்த பொங்கலுக்கு 50-60 போட்டால் நல்லாயிருக்கும். அப்படியே குழவாக வெந்துன்றோம். இது கொஞ்சம் அதனால தான் சொன்னேன்னா பழைய அரிசி 1 வருஷத்து பழசு, அதனால் இது விதையாக இருக்கும். இருந்தாலும் நம்ம இதுக்கு 6-7 சவுண்டு விடும்போது இது குழஞ்சும் கொடுக்கும். இது அப்படியும் இருக்கும், இப்படியும் இருக்கும், 2 விதமாகவும் இருக்கும். இந்த பாருங்க தெரியறதா நல்லா குழஞ்சிட்டு பாருங்க, 4 கலருக்கே குழஞ்சுட்டு பாருங்க. இந்துப்பு ஒரு 1.25 ஸ்பூன் போட்டுப்போம். இந்த மரக்கட்டையில் உப்புக்கு பொதுவாக மரக்கட்டை ஸ்பூன் தான் போடணும். உப்பில் எவர்சிலர் போடக்கூடாது, ரெண்டும் வினை புரிந்துடும். அலுப்பு பார்க்காம ஒன்றும் போட்டு ஒரு தடவை கிளறிக்கணும். நம்ம எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு கிளறிக்கலாம். அப்படின்னா சில சமயங்களில் அது பிரச்சனை ஆகிடும். நம்ம அவசரமாக காரத்தளவு எல்லா காரியம் பார்க்குறோமா, அதனால் இப்போ மிளகு ஜீரக பொடி போட்டுருவோம். மிளகு ஜீரக பொடி 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது அப்படியே முழுசாக மிளகா போடலாம், அப்படி போடலாமான்னு கேட்டால் போடணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. நான் அப்படி பொடி பண்ணி தான் போடுவேன், வெள்ளம் சாப்பிட்ருவான். இதை என்ன பண்ணலான்னு கேட்டேன்னா, கொஞ்சம் அடுப்பில் நெய் வச்சு அதில் இந்த மிளகு ஜீரகத்தை வறுத்து இதில் கொட்டலாம். அது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஏன் கொட்டலைன்னா, எனக்கு இப்போ இன்றைக்கி நாழி இல்லை, அதனால நான் கொட்டலை. நான் என்ன பண்ணுவேன்னா, இது மேலேயே இப்போ நெய்யை ஊற்றி காமிப்பேன் உங்களுக்கு. இப்போ தான் சுட சுட நெய் காய்ச்சிருக்கேன், அதனால் நான் அந்த நெய்யை அப்படியே குத்திடுவேன். குழம்பு கரண்டி இது தெரியறதா, இதால் 2 கரண்டி நெய் குத்து வேணும். ஏன்னா மம்மி இவ்வளோ நெய் குத்திருக்கேன்னா அவ்வளோ நெய் தான் குத்தணும். இதெல்லாம் நீங்கள் மாதத்தில் ஒரு நாள் பண்ணி சாட்டா கூட போகும். ஆனால் அன்றைக்கி நல்லா விதரணையாக பண்ணி, இப்போ இதில் எல்லாருக்கும் அவ்வளோ முழுசாக வயத்துக்கு கிடைக்காது, ஒரு 3/4 வயத்துக்கு தான் கிடைக்கும். அந்த மாதிரி தான் பண்ணுறேன். அந்த மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணுன்னா, அடுப்பில் கொஞ்சம் நெய் குத்தி அதில் வேணுனாக்கா பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை, முந்திரி பருப்பு எல்லாத்தையும் வறுத்து இதில் நீங்கள் போட்டுடலாம். ஆனால் நீங்கள் போடலைன்னா நான் போடலை, நீங்கள் போட்டுக்கோங்க. நான் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு விதமாக பண்ணிகிட்டு இருப்பேன். ஆனால் பொங்கல் பண்ணுற ப்ரொசீஜர் அதை உங்களுக்கு முழுக்க சொல்கிறேன் நான். அதுதான் ப்ரொசீஜர். அது எல்லாத்தையும் திரும்ப நெய்யில் திரும்ப இந்த மிளகு ஜீரகத்தையும் கடைசியில் அதில் கொட்டி நல்லா பொரிஞ்சிரும். அப்படியே அதில் சேர்த்துடணும். சேர்த்தா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நீங்கள்லாம் அந்த மாதிரி பண்ணி பாருங்கள். பொங்கல் ரெடி. இது பார்த்தோன்னா வயத்தில் இருக்கிற எல்லா புண்ணையும் சரி பண்ணும். ஓயாத டைஃபாய்டு வந்துடுத்தோ, மஞ்சக்காமலை வந்துடுத்தோ, அல்சர் வந்துடுத்தோ அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கா பாருங்க, அதெல்லாம் வராது. 2வது குழந்தை காலத்திலலாம் கண்ணு முடிச்சு படிக்கிறதுங்க எல்லாம் பண்ணும்போது இந்த லிவர் பாதிப்புகள் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் மாதத்தில் 1 நாள் பொங்கல் பண்ணி கொடுத்தேன்னா கூட குழந்தைகளுக்கு அவ்வளோ நல்லது உடம்புக்கு. இப்போ நம்ம இந்த கொச்சுக்கு உப்பு போட போகிறோம். ஒரு
பெரிய ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். அது சரியாக இருக்கும். வேணுன்னா அப்புறம் நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த பாருங்க, இப்போ நம்ம இதை இது பண்ண இதில் சேர்க்க போகிறோம். இது நான் வந்து 2 விதமான கொச்சையும் உங்களுக்கு ஒரே விதமாக பண்ணி காட்டியிருக்கேன். அது ஒரு தடவை இது ஒரு தடவைலாம் போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு, நீங்கள் அப்படி பண்ணுறதுன்னா அப்படி பண்ணிக்கோங்க, இப்படி பண்ணுறதுன்னா இப்படி பண்ணிக்கோங்க. இப்படி 2த்தையும் சேர்த்து பண்ணலாமா? அப்படி 2ஐயும் சேர்த்து வேணாலும் பண்ணிக்கோங்க. அது உங்கள் எதா சௌகரியம். ஆனால் உங்களுக்காகத்தான் இப்படி பண்ணி காமிச்சிருக்கேன். இதெல்லாம் முழுக்க வீடியோ பார்த்தேன்னா தான் உங்களுக்கு புரியும். இது தனித்தனியாக கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டி ஓட்டி பார்த்தேன்னா இது உங்களுக்கு புரியாது. அதனால் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் இது பண்ணி பாருங்கள். கொஞ்சம் ஜலத்தையும் விட்டு கரைச்சி அதில் குத்தியாச்சு. பாருங்க, கொச்சு ரெடி. ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போகிறோம், அவ்வளோதான். அந்த மசிச்சதை போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, உடனே ஒரு 2 நிமிஷம்தான், ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கடைசியில் நம்ம இதுக்கு கொஞ்சோண்டு வெந்தயப்பொடி போட போகிறோம் வாசனைக்கு. இது பாருங்க, இவ்வளவுதான் வெந்தயப்பொடி. இதை நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு போட போகிறோம். இந்த பொடி கொதிக்கிறதுலே போட்டோம்னா கசந்து போயிடும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ அந்த வெந்தயப்பொடியை இதில் தூவிட்டோம். பொதுவாகவே பருப்பு போடாமல் இந்த வத்த குழம்பு வெந்தய குழம்பு எல்லாம் பண்ணுறது பாருங்க. அப்போ கடைசியில் இந்த மாதிரி போட்டேன்னா இதோடைய வாசனையே ரொம்ப நல்லா இருக்கும். உடம்புக்கும் நல்லது தான், வெந்தயம் உடம்புக்கு நல்லது தானே. அப்புறம் மிளகு ஜீரகப்பொடி அளவு கேட்பேள், அது உங்களுக்கு ஷர்ட்ஸில் போடுவா, பார்த்துக்கோங்க. ஒன்றும் இல்லை, ஒரு மிளகுக்கு 2 ஜீரகம், அதனால் அதில் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், பொங்கல் ரெடி, கொத்தும் ரெடி. அப்புறம் தேங்காய் சட்னி அது பண்ணிக்கோங்க. அதில் என்னன்னு கேட்டேன்னா, நிறையா தேங்காய்க்கு பொட்டுக்கல்லையை கம்மியாக போட்டுக்கோங்க. சரிசமனாக தேங்காயும் பொட்டுக்கல்லையும் சரிசமனாக போட்டேன்னா அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் அடிபடும். நிறையா தேங்காய்க்கு கொஞ்சம் பொட்டுக்கடலை போட்டுட்டு பச்சை மிளகா போட்டு வேணும்னாக்கா இஞ்சி போட்டு அரைச்சி உப்பு போட்டு அரைச்சிட்டேன்னா, வேணும்னு துளியோண்டு புளி அதையும் வச்சு அரைச்சல்னாக்கா நல்லாயிருக்கும். அது வேணுன்னா இன்னொரு நாளைக்கு போடுறேன். இதுக்கு இன்றைக்கி போட டைம் இல்லை. அவ்வளோதான், ரெடி. பொங்கல் கொத்து ரெடி. வேணால் அதுக்கு முந்திரி பருப்பும் வேணுன்னா நீங்கள் போட்டுக்கலாம், நிறைய வேணுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் நான் போட மாட்டேன், ஏன்னா இதுவே ஹெவி. அதுக்கு மேலே அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் நான் பண்ணுவேன். பெருமாளுக்கு பண்ணும்போது நம்ம போடுவோம். ஆமாம், பெருமாளுக்கு பண்ணும்போது போட்டுப்போம். மார்கழி மாதம். மார்கழி மாதத்தில் போடுவோம். அப்போ அன்றைக்கி சும்மா உங்களுக்கு பொங்கலை மட்டும் நான் காட்டுறேன் பண்ணியிருக்கிறத. ப்ரொசீஜர் இன்றைக்கி காமிச்சிட்டேன். சரி, நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இன்றைக்கி எல்லாேருக்கும் கடமுக வாழ்த்துக்கள்.